வெல்கம் டு ராய தமிழ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக நாக்கில் வச்சோன்னே கரையக்கூடிய ரொம்ப டேஸ்டியான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் புட்டிங் சொல்லலாம், இந்த எக்கு சாஃப்ட் கேக்குன்னு சொல்லலாம். இதை நிறைய பேர் வட்டலாப்பம்னு சொல்லுவாங்க முஸ்லீம் வீட்டில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் ஆல்மண்டு பாதமும், ஒரு 150 கிராம் கேசு நட்டு முந்திரி பருப்பையும், கசகசா ஒரு 50 கிராமு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்சுருக்க நெஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு போல் அடிச்சிட்டு வந்துடலாம். பட்டு போல் முந்திரி பருப்பு பாதத்தெல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். பேஸ்ட்டு மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு 30 முட்டை எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த நான் பொருள் சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறோம் அதுக்கு தகுந்த பொருள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஒரு 30 முட்டைக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1/2 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு இதில் ஏலக்காய் சேர்க்க போகிறேன். அப்போ தான் கவுச்சி அடிக்காமல் இந்த முட்டை ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காயை சேர்த்து நம்ம தூள் பண்ணிவிட்டு வந்தோம். உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் வேணுமோ சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இப்போ பெரிய ஜாரி எடுத்து இதில் நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ 30 முட்டையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எத்தனை முட்டை செய்கிறீங்களோ அத்தனை முட்டையை சேர்த்துக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி இதில் சேர்த்துட்டு இதை நம்ம போயிட்டு நல்லா அடிச்சிட்டு அப்போ நம்ம சர்க்கரையை சேர்ப்போம். சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு தடவை அடிச்சுக்குவோம். எந்த அளவுக்கு நம்ம இதை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா சூப்பராக வரும். அதனால் பட்டு போல் எப்போ நல்லா கையால் அடிச்சிக்கலாம். நம்ம செஞ்சுட்டு மிக்ஸிலையும் அடிச்சிட்டு நம்ம கையாலையும் அடிச்சிக்கலாம். இப்போ நான் முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது கூட நான் இப்போ சர்க்கரையை சேர்க்குறேன். பாதி முட்டையை நான் ஊற்றிக்கிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து இப்போ போய் மிக்ஸியில் நல்லா அடிச்சிட்டு வந்துடுவோம். அடிச்சிட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏலக்காவோடைய தூள் இருக்குமில்ல, அதனால் இதை வடிகட்டி நம்ம எடுத்து க்ளீனாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கீழே அந்த இது திப்பியாக இல்லாமல் சூப்பராக இருக்கும் வட்டலாப்பம். இந்த மாதிரி நீங்களும் வடிகட்டிக்கங்க. எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு நல்ல பெரிய எண்ணத்தில். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஏலக்காய் தூள் அடியில் நின்றுடுச்சு. இப்போ இதை நீங்கள் கைவிடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை அடிக்கிற நேரத்தில் நம்ம இது கூட நெஸ்ஸை சேர்த்துக்கலாம். நெஸ்ஸை நீங்கள் இப்போ தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்லேயெல்லாம் சேர்த்துடக்கூடாது. சுகரை மட்டும் தான் ஃபஸ்ட்டில் சேர்க்கணும். ஏன்னா இது வடிகட்டை பார்த்து போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம நெஸ்ஸை நல்லா சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு சாப்பிட்டாவும் வரும். அது மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், நெய் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் நெய்யை நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிக தேவையில்லை, 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போ வாசனைக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். ரோஸ் வாட்டர் சேருங்க, எப்போவுமே நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக. நம்ம இல்லை பால் சேர்க்கலாம். பால் இப்போ சேர்க்காததால் நான் கண்டன்ஸ் மில்க்கு ஒரு டப்பா சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் சேர்க்கறதோட கண்டன்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து இன்னும் வட்டலாப்பம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த எக் புட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். வட்டலாப்பம்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எக் புட்டிங்னால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் புட்டிங் சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வயசு வந்த பிள்ளைங்களுக்கும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி இதை அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொருளாக சேர்க்குறோம். இதில் எந்த ஒரு கெடுதியான பொருளும் கிடையாது. எல்லாமே ஹெல்த்தி தான். நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கேக் ரெசிபியாக செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு தடவைக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அப்பப்போ பிள்ளைங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் உள்ளே வச்சு சட்டிக்குள்ளே வச்சு மூடுற மாதிரி ஒரு சட்டியில் போடுறேன். இந்த மாதிரி சட்டியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு குக்கரில், அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் டைட்டாக மூடி. இப்போ நான் டைட்டாக மூடிட்டேன். இந்த மாதிரி மூடிக்கங்க. லப்பரை கட்டிட்டு மூடுங்க. விசில் லப்பரை கட்டிட்டு மூடுங்க. இல்லை ஸ்டீமர் இருந்தாலும் ஸ்டீமருக்குள்ளே வேக வச்சுக்கலாம். ஓவன் இருந்தாலும் ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ பாருங்கள் 35-45 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சூட்லேயே வெட்டக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம எக் புட்டிங்கை வெட்ட முடியும். நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணுற மாதிரி கூட வெட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு தான் இதை பரிமாறணும்.
ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இதை சின்ன சின்னதாக வெட்ட போகிறேன். 4 பாகமாக பிரிச்சுக்கிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக வெட்டிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஃபேமிலியோட. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.